2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய T20 அணியின் கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டதுடன் அணியின் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அறிவிக்கப்பட்டது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஏனென்றால் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியாவை சேர்க்கக்கூடாது என முன்னாள் வீரர்கள் சிலர் கூறி வந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா அணியில் இணைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ரோஹித் சர்மா T20 உலகக்கோப்பையின் முடிவில் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக கூறப்படுவதால் அப்படி நடந்தால் PCCI ஹர்திக் பாண்டியாவை அடுத்த கேப்டனாக தேர்வு செய்துள்ளது. அதன் காரணமாகவே 2024 IPL தொடரில் சரியாக செயல்படாத ஹர்திக் பாண்டியாவை உலக கோப்பைக்கான அணியில் சேர்த்திருக்கிறது தேர்வுக்குழு. எனினும் உண்மையிலேயே T20 போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற விரும்புகிறாரா அல்லது ஓய்வு பெறுமாறு ஹர்திக் பாண்டியாவால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏற்கனவே IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டார். இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள ரோஹித் சர்மாவுக்கு தற்போது இந்திய அணியிலும் அழுத்தம் ஏற்பட்டு இருப்பதாக பார்க்க முடியும். இதேவேளை ரோஹித் சர்மாவுக்கு 37 வயது ஆகிவிட்ட நிலையில் அவர் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.